அதாவது கஷ்டப்பட்டு மக்களை பார்த்து சந்தித்து தேர்தல் வெற்றி பெற்ற முதல்வர் சொன்னால் நான் ஏற்றுப்பேன். புழு போல் விழுந்து தவிழ்ந்து விழுந்து என்ன அவர் சசிகலா தலையை ஆசி பெற்று முதல்வரானவர். நான் என்ன பதில் சொல்ல முடியும்? அதாவது சட்டம் தெரியும். சட்டத்தின்படி ராஜா அவர்கள் தெளிவாக சொல்லியிருக்கார். ஐயா வாங்க ஐயா வாங்க ஐயா, இப்போ கொலை குற்றம்லாம் பொண்ணும் இல்லையா, இதே சும்மா பத்திரிகை எழுத வேண்டியதானே. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கடந்த 10 ஆண்டுகளிலே எவ்வளவு பெண்கள் வந்து கற்பழிக்கப்பட்டிருக்கார்கள், கருத்தறுக்கப்பட்டிருக்கார்கள், நகைக்குள்ளே எப்போ பார்த்தாலும் பேப்பரை பார்த்தாலும் செயின் ஸ்நாச்சிங்கு இல்லாட்டி அடிதடி இது இங்கே இருக்கு இல்லைக்கு தானே. எல்லா துறைக்கும் வந்து மத்திய அரசு வந்து தமிழகத்துக்கு இன்னொரு குற்றவாளிக்கு பாராட்டுறான். இதெல்லாம் இருக்கு. அவனே ஃப்ராடு, அந்த ஃப்ராடு இந்த ஃப்ராடை பார்த்து நல்ல ஃப்ராடுன்றான். இல்ல உண்மைங்க. இவர் சொன்னது மத்திய அரசு வந்து பாஜக அரசு, தமிழக அரசு, அது குறிப்பாக அஇஅதிமுக ஒரு சிறந்த விருதை கொடுத்துருக்காங்க. இது உலக அளவில் பேசப்படுகிறது, நோபல் பரிசுக்கும் பேசப்படுறாங்க. சிறந்த அடிமை யார் என்றால் எடப்பாடி அரசு என்று விருதை அவருக்கு வழங்கியிருக்காங்க. வெகு விரைவில் அதுக்கான வந்து பெரிய ஒரு விழா எடுத்து எடப்பாடி அவர்கள் அதை கொண்டாடுவார்கள். உங்கள் விவரங்கள்லாம் நான் பதில் சொல்ல முடியாது. தேங்க்யூ. ராஜாவோ கனியோ குற்றம் அற்றவர்கள் நிரபராதிகள் என்று விடுவிக்கப்பட்டது. அதான் சட்டம். இந்த சட்டம் உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். புரியாதவர்கள் ஒண்ணு செய்ய, தூங்குறவன எழுப்பலாம், தூங்குற மாதிரி நடிக்கிறவன நாங்க எழுப்ப முடியாது. இல்லை, அதை பத்தி எனக்கு தெரியாதுங்க. அவங்க எங்க யாருக்கு பேர பேசுறான்னு தெரியாது. அவங்க யாரு அதிகமா காசு தராங்களோ, என்ன போனதை 4 கோடி வாங்கினா சொல்றாங்க. என்ன இந்த அளவுக்கு 1000 கோடி கேட்டு இருக்காங்கன்னு சொல்றாங்க. இல்ல அங்கே நாங்களாப்பா எங்கள காசு இல்லைங்க. நாங்க கொள்கையை வச்சிருக்கோம். திமுக பொறுத்த கொள்கை அடிப்படையான கூட்டணி மட்டுமே திமுக இருக்கு. அதிமுக நிறைய காசு வச்சிருக்காங்க. 1000 கோடி வாங்குறதுக்கு அப்பவும் போலியே போவாங்க. ஏங்க சாகும்போது சங்கரா என்னங்க ஏங்க, நீங்க வந்து போன MP எலெக்ஷன்ல கூட்டணி இருந்தீங்களா? அப்ப எங்க போச்சு? அப்ப தெரியலையா ராமதாஸுக்கும் அவர் பையன் அன்புமணி ராமதாஸுக்கும் இந்த மாதிரி வந்து இடம் இருக்குது. இவன் கல் எடுத்து அடிக்கிற மாதிரி போவாங்களா? ட்ரெயின் கரெக்டா நிக்குமா? அப்பயே பியூஷ் கோயல் ஃபோன் பண்ணி சொல்லிட்டாங்க ரயில்வே அமைச்சருக்கு, இந்த இடத்துல எங்க ஆட்கள் நிற்பாங்க, நாங்க கல் அடிக்கிறோமா சண்ட் அடிப்போம், நீங்க ட்ரெயினை நிறுத்திருக்கணும். இது என்னங்க நியாயம்? யாரை ஏமாற்ற? ஒண்ணுமே வந்து பாத்தீங்கன்னா அவர்கள் மக்களை ஏமாற்றுன்ற ஒரே பணியில் தான் இருக்காங்க. ஏமாற்றி அவர்கள் சம்பாதிக்கிறார்கள். அவள் தான். இதுதான் இதுதான் உண்மை. நீங்க போட்டா போடுங்க. அவங்களுக்கு தமிழ்நாட்டுக்கு உரிமை குரல் கூறுகிற காக்கின்ற ஆட்சி திமுக ஆட்சி என்பதை செய்வாங்க. இப்ப ரஜினிகாந்தோட வருகையால பாதிப்பு இருக்குமான்னு எப்படி நீங்க சொல்லுங்க. நீங்க பத்திரிக்கை தானே, நீங்க அதாவது இல்ல எல்லாம் நீங்க கணிப்பதால் நான் கணிக்கலாம். எல்லாரும் தேடி சொல்றாங்க, இந்த தேதி அந்த தேதி. நானும் வந்து தீவிர பண்ணிட்டு நானும் வந்து கதை சொல்லலாம். அந்த கதையெல்லாம் பிரயோஜனம் சொல்லுங்கன்னு வாங்க வாங்க, என்னன்னாலும் வாங்க, மக்களை பாருங்க. மக்கள் தான் முடிவு. மக்கள் இதற்கு எங்கள் பக்கம் இருக்கா எங்களுக்கு தெரியும். அதனாலதான் பாருங்க, நம்ம எல்லாம் இருக்கோம். இன்னைக்கு திமுக வந்து தனிப்பட்டது. எங்க தலைவர் தலைமையிலே இருக்கின்ற ஒவ்வொருவரும் வந்து இன்னைக்கு திமுக போராடி போராட்ட காலத்திலே கறிக்கிறாங்க. திமுக புதிய கட்சியிலே வாய்ப்பு இருக்கு. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா 2019 நடந்த நாடாளுமன்ற தேர்தல் எங்க கூட்டணி தமிழகம் புதுவையிலே சேர்ந்து 40 இடத்துல 39 இடத்துல, பிறகு நடந்த ஊராட்சி தேர்தலில் 65% நாங்கள் அதே கூட்டணி தொடர்ந்து நாடாளுமன்றத்தில் இந்த கூட்டத்தொடர் வந்து ஒத்தி வச்சிருக்காங்க. சினிமாவை தொகுத்தாங்க, பள்ளியை தொகுத்தாங்க, ட்ரெயினை தொகுத்தாங்க, ஏர்போர்ட்டை தொகுத்தாங்க, கல்லூரியை தொகுத்தாங்க. ஏன் நாடாளுமன்றம் வந்து தொடர மாட்டேன்றாங்க? இந்த கேள்வியை நாங்கள் கேட்டோம். கொரோனாவுக்கு மற்றதெல்லாம் கேட்கல. ஏன் நாங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு மக்கள் பணத்தை சுமார் 10,000 கோடி ரூபாயில பாராளுமன்றம் சொல்லி செஞ்சு மக்கள் பணத்தை வீணாக்குகிறாங்க. எதற்கு தேவையா சொல்லி இந்த காலத்துல வந்து நம்ம என்ன பண்ணலாம்? கொரோனா வருது, மக்களுக்கு இலவசமான தடுப்பூசியை போடணும், மக்களுக்கு இவ்வளவு தொழிலை எழுந்திருக்கிறார், இவ்வளவு மக்கள் உயிரை எழுந்திருக்கிறார், அவர் குடும்பத்துக்கு நல திட்டங்களை வழங்க வேண்டும் எண்ணம் மத்திய அரசுக்கு துளியும் இல்லை. மோடி அவர்கள் பாருங்க ஒன்றும் செய்ய மாட்டாங்க. இந்த பக்கம் வருவார், இப்போ வருவார், 2 நாள் வரைக்கும் வரல. தேர்தல் அறிவித்தோட மோடி வருவாரு, அமித்ஷா வருவாங்க, எல்லாரும் வந்து இருப்பாங்க. வந்து தமிழ்நாடு இதை பண்ண அதை பண்ணேன்னு சொல்லுவாங்க. ஒண்ணுமே ஒண்ணு வெட்ட கேடு. எய்ம்ஸ் காலேஜ் உங்க ஊர்ல வந்து சொன்னாங்க, எய்ம்ஸ் மதுரையில் வந்து நல்ல எங்க எய்ம்ஸ் மத்திய அறிவித்த எய்ம்ஸ் இங்க நேற்று கூட ஹைகோர்ட்ல கேஸ். என்ன கேஸ்? மத்திய அரசு ஹைகோர்ட் நீதிபதி கேட்கிறார்,
ஏது தமிழ்நாடு அரசு இடம் கொடுத்தீங்களா இல்லையா? தமிழ்நாடு அரசு முதல்ல தைரியமா போய் சொல்லிருக்காங்க, நம்ம இடத்துல மத்திய அரசுக்கு கொடுத்துட்டோம், நாம வேலையே ஆரம்பிக்கல. அப்ப யார் தப்பு? மத்திய அரசு. இவங்க சொல்றாங்க பாஜக தமிழ்நாடு இதை பண்ணணும் அது பண்ணணும். இப்ப முதல்ல கொடுத்தா ஏன் செக் பண்ணுங்க, கட்டு பண்ணி நீ கேளுங்க, நான் கேட்கிறேன். முதல்ல சொன்னதை செய்யுங்கப்பா, வெறும் வாய் தடால பண்ணிருக்காங்க. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பாஜக அரசு இது வேண்டாத அவர் வேண்டாத குழந்தையை போல் ஒண்ணுமே நமக்கு செய்யவே இல்லை. ஆனால் பாத்தீங்கன்னா அனைத்து தொழிற்சாலைகளும் இந்தியாவில் குஜராத் மாநிலத்தை மட்டும் தான் போகும். அனைத்து தொழிற்சாலை எல்லாம் பாத்தீங்கன்னா ஏன் குஜராத் தமிழ்நாடு இந்தியாவுக்கு இல்லையா? மற்றதெல்லாம் ஓட்டுனா இங்க வராங்கல்ல, தொழிற்சாலை கொண்டுவாங்க. நாங்க இருந்த போது பாத்தீங்கன்னா நாங்க மத்திய மந்திரி அமைச்சர் இருந்த போது எத்தனை தொழிற்சாலைகளை நாங்கள் தமிழ்நாடு கொண்டு வந்தோம். அதே இதை செய்ய மாட்டார்கள். இதுதான் தான் தமிழ்நாட்டு மக்கள் விழுந்திருக்க வேண்டும். இந்த பாஜகவோ அதிமுகவோ தமிழ்நாட்டு பற்றி கவலைப்படவில்லை. இதனால் அவர்களுக்கு பணம் எவ்வளவு வரும், எவ்வளவு கமிஷன் எடுக்கலாம் என்பதை மட்டும்தான் ஸ்மார்ட் சிட்டி சொன்னாங்களே சேலத்துல, சென்னையில கூட ஸ்மார்ட் சிட்டி கட்டுறாங்க. 7 வருஷமா ஸ்மார்ட் சிட்டின்னு எங்க சென்னையில கட்டிட்டு இருக்காங்க. நான் பார்க்க முடியல. உங்க ஊர்ல பாத்தீங்களா சார் சேலத்துல ஸ்மார்ட் சிட்டி காட்டு? நான் கேட்டேன், 1500 கோடி ஒதுக்கிட்டாங்க சார். நான் கேட்கிறேன், சென்னையிலே என்னால பார்க்க முடியா? கேட்டேன், ராஜேந்திரன் பார்த்து கேட்டேன், எங்க பாத்து சார் ஸ்மார்ட் சிட்டின்னு? ஸ்மார்ட் சிட்டியே காணும். அது வடிவல் ஜோதி மாதிரி இருக்கு. நான் கிணத்த தோண்டினேன், கடன் வாங்கினேன், கிணத்த காணும். அதே மாதிரி ஸ்மார்ட் சிட்டி காசெல்லாம் வந்துச்சு. எங்க அமைச்சர் வேலுமணி, தங்கமணி, முதலமைச்சர் எல்லாம் எடுத்து போயிட்டாங்க. ஆனா சிட்டியை மட்டும் காணும். நன்றி. மக்களுக்கு விரும்பாத திட்டங்களை செய்திருக்கிறார். அதே போல மக்கள் விளைநிலையை பாதிக்காத வகையிலே நீங்கள் செய்ய முடிந்தால் ஏன் செய்ய முடியாது? இது கேட்டது அதான் சொன்னோம். இன்னும் நாம ஒரு படி நிறைய பேசணும். 8 வழி சாலை சொல்றீங்க, செங்கல்பட்டுல தான் வருது. சென்னைக்கும் செங்கல்பட்டு, சென்னைக்கும் செங்கல்பட்டு பாத்தீங்கன்னா 3 மணி 4 மணி நேரம் நாங்க நகர்ந்து தான் வரக்கூடாது. முதல்ல அதை சரி செய்யுங்க. எனக்கு பணம் இல்லை ஜாஸ்தி வருது, அதனால வராது, முதலமைச்சரே வராது. நான் என்ன பண்றது பாருங்க. மக்கள் நலத்திட்டங்கள் நாங்கள் வேண்டாம். ஆனால் இதனால் அவங்க பாதிப்பு வரும்போது அதை மாற்றுப்பாதையில் கொண்டு வருவது தவறே இல்லை. திமுக மாற்றுப்பாதையில் 8 வழிச்சாலை நிறைவேற்ற தெளிவா சொல்வது மக்களுக்கு பாதிப்பு இல்லாமல் செய்வதே திமுக. கஷ்டப்பட்டு மக்களை பார்த்து சந்தித்து தேர்தல் வெற்றி பெற்ற முதல்வர் சொன்னாங்க, குழு போல் விழுந்து தவிழ்ந்து விழுந்து சசிகலா தலையை ஆட்சி பெற்று முதல்வரானவர். அதாவது சட்டத்தின்படி ராஜா அவர்கள் தெளிவாக சொல்லியிருக்கார், ஜெயலலிதா அவர்கள் சட்டத்தால் குற்றவாளி என்று சொல்லப்பட்டு சிறைச்சாலையில் இந்தியாவில் வரலாற்றில் ஒரு முதலமைச்சர் என்பவர் குற்றவாளி சொல்லப்பட்டு சிறைக்கு சென்றுதான் முதல் முறை அவர்தான். இன்றைக்கு ஜெயலலிதா உயிரோடு இருந்தால் சசிகலாவுடன் சேர்ந்து சிறையில் இருப்பார். ஆனால் ராஜாவோ கடியோ குற்றம் அற்றவர்கள் நிரபராதிகள் என்று விடுவிக்கப்படும். அதான் இந்த சட்டம் உங்களுக்கும் புரியணும். புரியாதவர்கள் ஒன்று தூங்குறவனே எழுப்பலாம், தூங்குறவா நடிக்கிறவன நாங்க எழுப்பணும். அவங்க எங்க யாருக்கு பேர பேசினா தெரியாது. அவங்க யாரு அதிகமா காசு தராங்களோ எனக்கு போன 4 கோடி வாங்கினா சொல்றாங்க. இதுல 1000 கோடி கேட்டு சொல்றாங்க. திமுக தயாராக நாங்க கொள்கையை வச்சிருக்கோம். திமுக பொறுத்த கொள்கை அடிப்படையான கூட்டணி மட்டுமே திமுக. அதிமுக நிறைய காசு வச்சிருக்காங்க. 1000 கோடி வாக்குங்க அப்பவும் போட்டு போறோம். சார், இப்ப தேர்தல் நெருங்கும் மேல இடஒதுக்கீடு பிரச்சனை ராமதாஸ் கையில் எடுத்திருக்காங்க. தேர்தல் நெருங்கும் மேல இடஒதுக்கீடு வணிகர்களுக்கு இடஒதுக்கீடு பிரச்சனை கையில் எடுத்திருக்காரு. சாகும்போது சங்கரா இருந்தீங்க. நீங்க போன எம்பி எலெக்ஷன்ல கூட்டணி இருக்கீங்களா? அப்ப எங்க போச்சு? அப்ப தெரியலையா ராமதாஸுக்கும் அவர் பையன் அன்புமணி ராமதாஸுக்கும் இந்த மாதிரி இடம் இருக்குது. இவன் கல் எடுத்து அடிக்கிற மாதிரி போவாங்க, ட்ரெயின் கரெக்டா நிற்குவாங்க. அப்ப பியூஷ் கோயல் போன் பண்ணி சொல்லிட்டாங்க ரயில்வே அமைச்சர், இந்த இடத்துல எங்க ஆட்கள் நிற்பாங்க, நாங்க கல் அடிக்கிறோமா கட்டடிப்போம், நீங்க தேவை நிறுத்துங்க. இது என்னங்க நியாயம்? யாரை ஏமாற்றுறது? இன்னுமே பாத்தீங்கன்னா அவர் மக்களை ஏமாற்றுற ஒரே பணியில் தான் இருக்காரு. ஏமாற்றி அவர்கள் சம்பாதிக்கிறாரு, அவ்வளவுதான். இதுதான் வராது. இதுதான் உண்மை. நீங்க போட்டா போடுங்க இல்லையா? சும்மா பத்திரிகை எழுதுறது தானே. இன்னைக்கு பாத்தீங்கன்னா கடந்த 10 ஆண்டுகளிலே எவ்வளவு பெண்கள் கற்பழிக்கப்பட்டிருக்காங்க, கருத்தறுக்கப்பட்டிருக்காங்க, நகைக்குள்ளே எப்ப பார்த்தாலும் பேப்பரை பார்த்தாலும் செயின் ஸ்நாச்சிங் இல்லாட்டி அடிக்கடி இது இருக்கு இல்லைங்க தானே.
எல்லா துறைக்கும் வந்து மத்திய துறைகள் மத்திய அரசு வந்து தமிழக அரசு சொல்றாங்க. தமிழகத்துல இன்னொரு சந்திரவாளிக்கு பாராட்டுறாங்க. இதெல்லாம் இருக்கு. அவரே பிராடு, அந்த பிராடு இந்த பிராடை பார்த்து இது நல்ல பிராடுன்றாங்க. அது உண்மைங்க. நீங்க சொன்னது வந்து மத்திய அரசு வந்து பாஜக அரசு, தமிழக அரசு, அது குறிப்பா அஇஅதிமுக ஒரு சிறந்த விருதை கொடுத்துருக்காங்க. இது உலக அளவில் பேசப்படுகிறது. நோபல் பரிசுக்கும் பேசப்படுறாங்க. சிறந்த அடிமை யார் என்றால் எடப்பாடி அரசு என்று விருதை அவர்கள் வழங்கியிருக்காங்க. வெகு விரைவில் அதுக்கான வந்து பெரிய ஒரு விழா எடுத்து எடப்பாடி அவர்கள் அதை கொண்டாடுறாங்க. சார், மூக்க அழகிரி மீண்டும் திமுக இணைய வாய்ப்பு இருக்கா சார்? உங்களுக்கு விவரங்கள்லாம் நான் பதில் சொல்றேன். தேங்க்யூ.